தங்கள் பாடல்களில் குறித்து காட்டியுள்ளனர். எழுத்தும் மொழியும் தமிழன் தெய்வமாய் கொண்டாடினான். காரணம், எழுதும் எழுத்து தான் பெற்ற அறிவை அடுத்தடுத்த தலைமுறைக்கு அளித்தும் அதன் மூலம் உயர்ந்ததொரு வாழ்வை தன் சந்ததிகள் வாழவுமே. அந்த எழுத்து சந்ததிகளை அழித்து விடும் அறிவை சுமந்து சென்றுவிடக் கூடாது என்பதில் நம் முன்னோர்கள் செய்த ஏற்பாடே சங்கப்பலகை. அது ஏற்காத எதுவும் சமூகத்திற்கு அவசியம் இல்லாதது என்று துணிவாக அவர்கள் செய்த செயலினால்தான் அறிவு பெட்டகங்களும் அறக்கருத்துக்களும் அகமும் புறமும் மட்டுமே சங்கத்தமிழ் எழுத்துக்கள் தாங்கி நிற்கின்றன. இன்றைய எந்த வழிபாட்டு முறையும் சமூக அமைப்பும் சங்கத்தமிழில் இருந்ததில்லை. எண்கள் பேசும்போது அது கணிதம், எண்ணங்கள் வாழும்போது அது இயற்கை. ஆனால் ஒரு எண் உலகையே இணைக்கும் போது அது அதிசயம். அந்த அதிசயம் பெபினாசி. நாம் பேச போவது ஒரு எண் வரிசை அல்ல, ஒரு பெருமை, ஒரு இணைப்பு, ஒரு பிரபஞ்ச ரகசியம். பெபினாசி என்றால் என்ன? 0, 1, 1, 2, 3, 5, 8, 13 தொடர்ந்து செல்கிறது. ஒவ்வொரு எண்ணும் முந்தைய 2 எண்களின் கூட்டுத்தொகை. சிம்பிள் பேட்டர்ன் பட் இன்ஃபினைட் பியூட்டி. இந்த எண்கள் காகிதத்தில் மட்டும் இல்லை, இவை இயற்கையின் இதய துடிப்பு. ஒரு சூரியகாந்தி பூவை பாருங்கள், அதன் விதைகள் சுழலும் விதம் பெபினாசி. ஒரு சிப்பியை பாருங்கள், அதன் சுருள் பெபினாசி. மரத்தின் கிளைகள், அன்னாச்சி பழத்தின் வடிவம், எங்கும் இந்த வரிசை. நேச்சர் ஃபாலோஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஃபாலோஸ் பெபினாசி. இயற்கை அழகாக இருக்கிறது, ஏனெனில் அது கணிதத்தை பின்பற்றுகிறது. கோவில்களின் வடிவமைப்பு, கட்டிடங்களின் சமநிலை பெபினாசி ப்ரொபோசலை பயன்படுத்துகிறது. கோல்டன் ரேஷியோ 1:1.618 அடிப்படையில் அமைந்தால் அது கண்களுக்கு இனிமையாக தெரியும். ட்ரேடர்ஸ் பெபினாசி ரீட்ரேஸ்மெண்ட் பயன்படுத்தி பிரைஸ் மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் செய்கிறார்கள். அல்காரிதம் கோடிங் பேட்டர்ன் இந்த வரிசையின் லாஜிக்கை பயன்படுத்துகிறது. ஒரு எளிய வரிசை, ஆனால் உலகம் முழுவதும் பயன்படும் ஒரு அறிவு. ஃப்ரம் நேச்சர் டு டெக்னாலஜி, ஃப்ரம் ஆர்ட் டு ஃபினான்ஸ், பெபினாசி கனெக்ட்ஸ் எவ்ரிதிங். சிறிய முறைகள் பெரிய அதிசயங்களை உருவாக்குகிறது. நாளை ஸ்பேஸில் மனிதன் வாழ்ந்தால் எதிலும் இந்த இயற்கை கணிதம் முக்கிய பங்கு வகிக்கும். நாம் இந்த பேட்டர்னை புரிந்து கொண்டால் நாம் உலகத்தை புரிந்து கொள்ள முடியும். ஒரு எண் வரிசை மட்டுமல்ல, இது ஒரு வாழ்க்கை பாடம். நேற்றின் அடிப்படையில் இன்று, இன்றின் அடிப்படையில் நாளை உருவாகிறது. பெபினாசி நமக்கு சொல்வது, ஒவ்வொரு சிறிய முன்னேற்றமும் ஒரு பெரிய வளர்ச்சிக்காக மாறும். இன்றைய நிகழ்வில் நம் மேடையை சிறப்பிக்க வருகிறார் ஒரு சிறந்த கல்வியாளர், ஒரு அர்ப்பணிப்பு மிக்க வழிகாட்டி, தற்போது கிருஷ்ணசாமி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் உமன் மணப்பட்டை புதுச்சேரியில் வைஸ் பிரின்சிபலாகவும் பிஎஸ்சி பிஎட் துறை தலைவராகவும் சிறப்பாக பணியாற்றி வருகிறார். இப்போது நட்புலரி குடும்பத்தின் சார்பில் அவரது அரிய சிந்தனையை கேட்க ஆரவர உற்சாக கைத்தட்டலுடன் வரவேற்போம் டாக்டர் மஞ்சுளா அவர்கள். நன்றி. நன்றி சார், நன்றி. நீங்க இந்த சொன்ன இந்த மேக்ஸோட ஒண்டர்ஸ் எனக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கு. இந்த ஒரு சந்தோஷத்திலேயே, ஏன்னா நானும் கணிதத்துறையை சார்ந்தவர்கள் தான், அந்த ஒவ்வொரு மேத்தமெட்டிக்கல் ஒண்டர்ஸ், ஒரு ஃப்ளவர்ஸ் எப்படி வந்து இதா இருக்கு, ஒரு நத்தையோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அது அவ்வளோ அழகா சொல்லும் அந்த வைப்ரிக் நம்பர்ல. ஸோ எனிவே தேங்க்யூ டு குட் ஸ்டார்டிங் குட் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வியூல நீங்க உங்களுடைய இன்ட்ரோவை சூப்பராக கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் ஸ்டார்ட் மை டாபிக். சார், நான் இப்படி ஆரம்பிக்கிறேன். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழக்கு என்பது வள்ளுவனுடைய வாக்கு. இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். இதுல இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், எதை ஒன்றை நீங்கள் செய்யணும் என்று நீங்க துணிந்து விட்டால் நீங்க முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது. எண்ணியதை போல் நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அது நன்மையோ தீமையோ அப்படி என்பதுதான் இதனுடைய வழக்கு. இந்த திருக்குறளை எடுத்தால் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஏனென்றால் என்னுடைய ஒர்க் பிளேஸ்ல எனக்கு டைரக்டர், இப்போதைக்கு டைரக்டரா இருந்தாரு. எனக்கு முன்னாடி இதை நான் ஒரு மேடையில சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லுவேன். ஏன்னா அது என்னுடைய மிகப்பெரிய ஆத்மார்த்தமான உண்மை. என்னுடைய டைரக்டர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில 35 வருஷம் ப்ரொஃபஸரா இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி எங்ககிட்ட வந்து இந்த பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ல அவர் எனக்கு பிரின்சிபலா இருந்து டைரக்டர் ஆனாரு. அவர் என்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு செயலையும் செய்யும் போது நான்லாம் துணிவுன்றது என்கிட்ட ரொம்ப கம்மி தான். ஆனா அவர் என்ன அலாட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அலாட் பண்ணும்போது நான் வந்து சில விஷயங்கள்ல அப்படியே சுணக்கம் காமிச்சேன்னா அவர் எனக்கு கொடுக்குற இந்த திருக்குறள் தான்.
எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது இழக்கு அப்படிங்கிறது அவருடைய வாக்கு. இது என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாது. ஏன்னா இங்க என்ன சொல்லுது, அப்ப எதை செய்தாலும் காலடி எடுத்து வச்சுட்டோம்னா கண்டிப்பா அதை செய்து முடிக்கணும் அப்படிங்கிறது தானே. ஆனா இந்த இதுதான். ஆனா நம்ம ஆனா ஒண்ணு செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், செய்த பிறகு யோசிக்க கூடாது. தப்போ ரைட்டோ பின்னாடி வந்தா பரவாயில்ல. ஆனா முன்கூட்டி நீ அதை திங்க் பண்ணணும் அப்படிங்கறதுதான் இதோட பொருள். நான் இங்க எதுக்கு நான் இந்த குரலை முன்வைத்தேன் என்றால், எதையும் நாம் எண்ணுவதில்லை சில நேரங்களில். அதனாலதான் சில நிபந்தனைகளுக்கு நம்ம உள்ளாக்கப்படுகின்றோம். சில இடங்களில் நாம் ஏமாளியாகவும் கோமாளியாக்கப்படுகின்றோம். செய்து விட்ட பிறகு ஏமாந்துரும். ஐயோயோ, நான் இதுக்குள்ள எனக்கு இதுல சென்ஸ் இல்லையோ, நான் இதுல இறங்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் நம்ம வந்து அப்ப ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால எண்ணுவது கிடையாது. அதனால சில விஷயங்களை நாம பின்வாங்கிடுறோம் அப்படிங்கிறதுனால இந்த குரலை நான் இங்க ஆரம்பிச்சேன். மேடம் ஸ்லைடு ஷேர் பண்ணிருக்கேன். ஓகே சார், ஓகே. நீங்க உங்க கேமரா கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கங்க. உங்களோட ஃப்ரண்ட் கேமரா க்ளீன் பண்ணிக்கங்க. எஸ் சார். அது கேமரானால வர பிரச்சனை இல்லைங்க சார். அவங்க பின்னால வந்து ஒரு மிரர் இருக்கு. அந்த மிரர்ல லைட்டிங் அடிச்சு டோட்டலா இவங்க ஃபேஸே கிளார் அடிக்குது. ஒண்ணு அதுல ஒரு துண்டை போட்டு மறைச்சிருங்க. ஏதோ ஒரு ஆங்கிள் மாத்திக்கங்க. ஃபேஸ் கிளாரிங்க. உங்க முகத்துல நேரடியா லைட்டிங் இருக்கிற மாதிரி பாத்துங்க மேடம். இல்லைன்னா நீங்க ஃபேஸ் காட்டி பேசுறதுக்கு அர்த்தம் இல்லாம ஆயிடும். இதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் ஃபேஸ் காட்டி பேசுறதுக்கு. அது இருக்கு உங்களுக்கு. ஆனா ஃபேஸ் தான் கிளாரிட்டியா இல்ல. மேம் நீங்க லேப்டாப் யூஸ் பண்றீங்களா? இல்ல, கம்ப்யூட்டர் செல்போன்ல தான் யூஸ் பண்றேன். கம்ப்யூட்டர் கையில இருக்கு. ஏதாவது ஒரு லைட்டை ஃபேஸ் பண்ணி உட்காருங்க. நீங்க லைட்ட பாருங்க. நீங்க இப்பயும் உங்க பேக்ரவுண்ட் லைட் தான் பளிர்னு இருக்கு. இப்ப பரவாயில்ல. இப்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நவுந்துங்க. பெஸ்ட். ஓகே, ரைட். முன்னாடி இருந்தது பெட்டர். சார், ஆனா இதை வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பின்னாடி லைட் வரக்கூடாது, முன்னாடி வரணும். லைட்டை நீங்க பார்க்கணும். இல்ல, உங்க ஹால்ல 2-3 லைட் இருந்ததுன்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைட்டு அதுக்கு முன்னாடி உட்காருங்க. சார் தெரியல சார். அவ்வளவுதான் சார். ஹலோ. முன்னைக்கு பெட்டர். ஆனா கான்செப்ட் யூ ஷுட் ஃபேஸ் லைட். அவ்வளவு. ஓகே சார், ஓகே சார். இப்ப அதான் எஸ். நான் இப்ப அன்பானர்களே, ஏமாளி கோமாளி அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல யாரு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஏமாளி யாரு, கோமாளி யாரு அப்படின்னு சொன்னா நமக்கு கோபமும் வரும், அவமானமும் கூட மிஞ்சும். நீ ஏமாளி அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஒரு டென்ஷனை உருவாக்கும். ஆனா நான் இங்க யாரு அந்த கோமாளி ஏமாளின்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பெற்றோர்கள் தான் நம்மளுடைய இந்த உலகத்திலேயே. உங்க பார்த்து நான் கேட்க வேண்டிய கேள்வி, who is the first ஏமாளி அண்ட் கோமாளி in the world அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியா இருந்தது. இதுதான் நான் உங்ககிட்டயும் கேட்கிறேன். ஸோ அதுக்கான ஆன்சரும் நானே சொல்லிடுறேன். முதல்ல நம்ம உலகத்துல ஏமாளின்னு சொல்லப்படுற கேரக்டரும் கோமாளின்னு சொல்லப்படுற கேரக்டரும் இந்த உலகத்துல நாம பிறந்து வளர்ந்து நாம் முன்னாடி காட்சியளிக்கக்கூடியது நம் பெற்றோர்களே. நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலும் அது புலப்படும். இது வந்து ஒரு மேஜிக் கிடையாது, ரியாலிட்டி. பிறந்த குழந்தைக்கு தாயும் தந்தையாரும் எவ்வாறு ஆர்ப்பரித்து கொண்டு அந்த குழந்தைக்காக அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். மிகப்பெரிய உண்மை அதுதான். அந்த ஒரு விதத்துலதான் முதல் ஏமாளி கோமாளினாய் ஒவ்வொரு குழந்தைக்கும் தன் பெற்றோர்களே. நான் அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் குறிப்பிடுவேன், கோமாளியாவும் ஏமாளியும் இருந்தா என்ன வாழ்க்கையில தப்பு இல்லை அப்படிங்கறதுதான் என்னுடைய பொருள்.
அதை தான் நான் வந்து ஒவ்வொரு தளத்திலும் குறிப்பிடுவேன். இப்படிதான் என்னுடைய இது ஆரம்பிக்குது. ஐயா அடுத்து வைப்போம். Yes. கோமாளி என்று அழைக்கப்படுபவர் யா யார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு முறை நாம் ஏமாந்தால் கோமாளி என்றும், அதையே ரிப்பீட்டாட வந்துகிட்டே இருந்ததுன்னா ரிப்பீட்டேஷன் கொடுத்துக்கிட்டு நம்ம ஒவ்வொரு முறையும் ஏமாந்தால் அது நம்ம வந்து ஒரு சாரி, ஒரு முறை ஏமாந்தால் அது ஏமாளி என்றும், ஒவ்வொரு முறையும் நாம் ஏமாந்தால் அது கோமாளித்தனத்தில் கொண்டு போய் விடுமுங்கிற ஒரு லாஜிக்கும் நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க பொருள். ஸோ எப்படி வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு ஏமாளியாகவும் கோமாளியாகவும் இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். அதோட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் பிள்ளைகளுக்காக அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், பிள்ளை சாப்பிடட்டும், பிள்ளைக்கான ஒரு ட்ரெஸ், பிள்ளைக்கான ஒரு விஷயம், பிள்ளைக்கான இது, அவனுக்காக இதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அப்பாக்களும் சரி, ஒவ்வொரு அம்மாக்களும் சரி, நிறைய விஷயங்களை விட்டு கொடுப்பார்கள். இன்னைக்கும் நம்ம அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட அனுபவிச்சதும், நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட இருந்ததும், ஸோ அதுவே நம்ம குழந்தைங்களுக்கு இப்ப நம்ம எல்லாருமே வந்து பேரண்ட்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கிறோம் இல்லையா? இப்ப நாம வந்து எவ்வாறு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அடங்கி போறோம், அவங்களுக்காக எப்படி சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்றோம். அது உண்மையா இருக்காது. ஆனா வந்து அவன் என்ன நினைச்சுப்பானோ, குழந்தைய பாசிட்டிவா கொண்டு போகணும், அவன் மனசு தடுமாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்காக விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்துல நம்ம வந்துட்டு இருக்கோம். அதுதான் இங்க பேசப்படுது. ஸோ அதனாலதான் இந்த இடத்துல வந்து அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் புன்கணி பூசல் தரும் அப்படிங்கிற வள்ளுவனுடைய திருக்குறளை இங்க வச்சு ஏன்னா இதெல்லாம் அன்பு. தாய் தந்தையர் அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு அன்பானவர்களாகவும் பண்பானவர்களாகவும் பாசத்துக்குரியவர்களாகவும் உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்பதனால் அவர்களை நாம் எவ்வளவு தூரம் வந்து அன்பாக உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த திருக்குறளை இங்கே முன்வைக்கிறேன். அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் புன்கணி பூசல் தரும். அன்புக்கெல்லாம் ஏது தாழ்பாலே கிடையாது. அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, சத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு அப்படின்னு. பிள்ளை எதுவாக இருந்தால் நமக்கு என்ன, நாம் என்ன அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு தாய் தகப்பனருடைய செயல். அது அவர்கள் நம்மளை ஏமாத்தினாலும் சரி, நம்மளை ஏத்துக்கிட்டாலும் சரி, நமக்கு பின்னாடி ஃபியூச்சர்ல நம்மளை பார்த்துக்கிட்டாலும் சரி, ஸோ தட் இஸ் நோ இஷ்யூ. ஆனா as a parent-ஆ we must give our best role to the children அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பொருள் புரிஞ்சுக்கிறோம் ஐயா. இதுதான் வந்து உதாரணமாவும் நான் அந்த இடத்துல சொல்றேன். எக்ஸாம்பிள் ஆஃப் 1, எக்ஸாம்பிள் ஆஃப் 2ன்னு சொன்னது அதுதான். தந்தை வந்து பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஒரு கோமாளித்தனமான ஒரு வேஷங்களை போட்டு அவர் வந்து கொஞ்சமான அமௌண்ட் சம்பாரிச்சா கூட அந்த பணத்துல வந்து பிள்ளைக்கு வந்து சட்டை வாங்கி தரணும், அவனுக்கு ஃபீஸ் கட்டணும், தனக்கு ஒரு நல்ல சட்டை இல்லைன்னா இப்ப நம்ம நிறைய பாக்குறோம். நம்மளுடைய விவசாய குடும்பத்துல எல்லாம், நாங்களாம் விவசாய குடும்பத்துல தான் பிறந்து வந்திருக்கோம். அவங்களுடைய வயிற்றை சுருக்கிக்கிட்டு, அவங்களுடைய சந்தோஷங்களை சுருக்கிக்கிட்டு, அவங்க நமக்காக செய்யக்கூடிய ஒரு செயலும் வந்து நமக்கு கண்ணீரை வர வைக்கும். எல்லாருமே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. தகப்பன் வந்து பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய செயல். அதே மாதிரிதான் அம்மாவும் வந்து பிள்ளைக்காக ஒரு உடல்நிலை சரியில்லைன்னா கூட தனக்கு தன்னுடைய உடலை கூட தன்னுடைய உடம்ப கூட பார்த்துக்காம பிள்ளைங்களுக்காக விடிய விடிய கண்மொழித்திருப்பார்கள், கடவுளை வேண்டிப்பார்கள், மொட்டை அடிப்பார்கள், கோயிலுக்காக விரதம் இருப்பார்கள். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயிலை சுற்றி வலம் வருவார்கள். இது வந்து எதை காட்டுது அப்படின்னா, அது வந்து மற்றவர்களுக்கு ஒரு பாரு என்னென்ன வேலை நடக்குது அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனா பெற்றோர்களுக்கு தான் தெரியும் தான் எந்த அளவுக்கு தன் குழந்தையை தாலாட்டி பாராட்டி அதில் அன்பு காட்டி அதை வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உள் உணர்வு அவர்களுக்கு இருப்பதனால்தான் நாம் இதையெல்லாம் மேற்கொள்கின்றோம். அதனால தந்தையும் தாயும் பிள்ளைகளுக்கு ஒரு ஏமாளியாகவும் கோமாளியாகவும் இன்றளவும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதற்கு நிறைய நீங்களே பார்த்திருக்கீங்க. நிறைய பொம்மலாட்டம் மாதிரி பொம்மை வச்சு காட்டுறது, முகத்துல வந்து குரங்கு பொம்மையை காட்டுறது, கிளுகிளுப்பு வச்சு ஆட்டி குழந்தைய உருவாக்குறது, டான்ஸ் போட்டு காமிக்கிறது. ஸோ நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த பிகினிங்ல இருந்து. ஸோ அது ஒவ்வொன்றும் ஒரு சில குழந்தைகள் அது ஒரு வேல்யூஸ் ஆயிடும். என் தந்தை தான் என்னுடைய ஹீரோ அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் சில குழந்தைகளுக்கு அது புரிந்த குழந்தைகள் அவ்வாறாக தான், என் தாய் தான் எனக்கு ஹீரோயினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உருவாக்கத்தை பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு உருவாக்குகிறார்கள். அப்படி என்பதில் எதிலும் சிறிதளவும் அச்சமில்லை என்பது எனக்கும் தெரியும், அது உங்களுக்கும் தெரிந்த விஷயம்தான். இது நான் சாதாரணமாக சொல்லவில்லை, இதற்கு சில வரலாற்று உண்மைகளும் இருக்கு அப்படிங்கிறது தான் இதோட அடுத்த கட்ட பிபிடி. ஐயா போங்க அடுத்த கட்டம். பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை எவ்வாறாக கையாண்டார்கள் என்பதற்கு
இந்த வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். சார், எஸ், த ஹிஸ்டாரிக்கல் பேரண்ட் எப்படி தன்னுடைய குழந்தைகளை குரோனப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆபிரகாம் லிங்கன், தாமஸ் ஆல்வா எடிசன், அண்டர் ஏபிஜே அப்துல் கலாம், திருவள்ளுவர், இவங்க எல்லாருமே நமக்கு வந்து ஆஹ், இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் லிங்கன் வந்து எத்தனை முறை வந்து தன்னுடைய வாழ்க்கையில தோல்வி விட்டுருக்காரு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். அரசியலாக இருக்கட்டும், உடல்நிலையா இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கையில அவர் நிறைய தோல்விகள் தான் கண்டிருக்காரு. அதுக்கு அந்த ஒவ்வொரு தோல்வியும் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாடமா இருந்தது. அப்ப கூட இருந்தது அவங்க அம்மா தான். உன்னால் எல்லாம் முடியும், நீ செய்யின்னு சொல்லி அம்மாவுடைய ப்ரொடக்ஷன் தான் அவரை வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியிலிருந்து தோல்வியை அடைந்து அடைந்து மீண்டும் எழுந்து நிற்குவதற்கு ஒரு காரணமாக இருந்த ஒரு செயல். அந்த அடிப்படையில அவர் வந்து அமெரிக்காவுடைய அதிபராக உருவாக்கப்பட்டார் என்பதுதான் உண்மையான ஒரு நிதர்சனம், இங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அடுத்து தாமஸ் ஆல்வா எடிசன், இவர் சாதாரணமானவரா? உங்களுக்கு தெரியாதா? இவரை பற்றி ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள் இவரால் உருவாக்கப்பட்டது. ஆனால் பள்ளியில் இவரை நிராகரிக்கப்பட்டார் ஆசிரியர். அவரை ஒரு முட்டாள் என்று நிராகரிக்கப்பட்டார். தாயை கூப்பிட்டு, உங்கள் மகனுக்கு சரியான விவரம் பத்தவில்லை, நீங்கள் பள்ளியிலிருந்து அவர்களை எடுத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு லெட்டரும் பையனிடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் அம்மா அதை மறைத்து, நீ முட்டாள் என்ற டீச்சர் உங்களை ஒதுக்கிவிட்டார் என்று எந்த ஒரு இழிவான ஒரு விஷயங்களையும் அம்மா சொல்லாமல், நீ அறிவாளி, நான் உனக்கு சொல்லித் தருகிறேன், நாம இப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி லைப்ரரிலாம் கொண்டு போய் அவருக்கு வந்து பல வார்த்தைகளை ஊக்கப்படுத்தி கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அவர் வந்து ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளுக்கு மிகப்பெரிய ஒரு அறிவியல் மேதையாக்கியிருக்காங்க அம்மா. இது உண்மை அல்லவா? நான் சொன்ன அந்த விஷயத்துல தாய் தகப்பன் தான் கோமாளியே ஆக்கப்பட்டார்கள், பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு விஷயம். அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, நான் கூட வந்து நிறைய முறை தோல்வி அடைந்தேன், ஆனா அந்த தோல்வி ஒவ்வொன்றும் என்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்குமான வழிமுறை அப்படின்னு சொல்லி தன்னை வந்து திருச்சி உலகத்துக்கு வழிபிட்டார். நீங்க இத்தனை முறை தோல்வியை கண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் தோல்வி கிடையாது, அது ஒவ்வொன்றும் என்னுடைய புதிய வழிமுறை, தோற்றதற்கான வழிமுறை, அதை எப்படி நான் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக கண்டுபிடிப்பது என்று. இன்று விளக்கினுடைய அடியில் உட்கார்ந்திருக்கும், அதோட இது கூட தெரியல உங்களுக்கு சரியான கூட நீங்க எனக்கு சொல்றீங்க. இந்த ஒரு வெளிச்சத்தை கூட கொடுத்தது அந்த மிகப்பெரிய மாமேதை சயின்டிஸ்ட் தாமஸ் ஆல்வா எடிசன். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். சொல்லவே வேணாம், ஏழை குடும்பத்தில் பிறந்தார். அப்பா வந்து மீன்பிடி தொழில், அந்த மாதிரி ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு கிராமத்தில் பிறந்து, ஏழை குடும்பத்தில் பிறந்து படிப்பில் தன்னுடைய சிந்தனையை செலுத்தி வந்ததுனால இன்னைக்கு நம்ம வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொல்றோம். பல செயல்கள், பல தோல்விகள், ஏவுகணையின் தந்தை அப்படின்னு சொன்னா அப்துல் கலாம் இன்னைக்கு பேசுறோம். ஆனால் அதுக்கான அவருடைய முயற்சின்றது பல மடங்காகப்பட்டது, பன்மடங்காகப்பட்டது. பல தோல்விகள், ஒவ்வொரு நேரத்திலையும் அவங்க அம்மா தான் அவருக்கு கூட இருந்து அவரை வழி நடத்திருக்காங்க. ஃப்ரம் த பிகினிங்ல அந்த ஒரு அம்மாவுடைய கைட்லைன்ஸ், அந்த ஒரு சப்போர்ட், அந்த ஒரு லவ் தான் அவரை வந்து மேலும் தோல்வியை கண்டாலும் அதை கண்டு துவலாமல் தன்னுடைய இதுல வந்து இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்காரு. அவர் ஒரு கல்வி மேதை, அறிவியலின் தந்தை, அக்னி வீரன், நிறைய அவரை பத்தி சொல்லலாம். அவர் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். பேரண்ட்ஸோடைய ப்ரொடெக்ஷன், பேரண்ட்ஸோடைய கைட்லைன்ஸ் தான் அவர் வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இன்னைக்கு நெஞ்சில் நினைத்திருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு அப்படிங்கிறது தான். அடுத்து திருவள்ளுவரை பத்தி சொல்றாங்க. திருவள்ளுவர் வந்து 1330 திருக்குறளை எழுதி, ஆஹா, உங்களுக்கு தெரியாது என்ன ஐயா, இன்னைக்கு எதை எடுத்துக்கிட்டாலும் நம்மளுடைய வார்த்தையில அவருடைய வாசகத்தை முன்வைத்துதான் நம்மளுடைய வாழ்க்கையே அமையுது. காசு பணம் எதுக்கு ஐயா, இந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்கள், ஒவ்வொன்றும் நிறைய இருக்கு. இதனால் இவன் செய்வான் என்றாய்ந்து அதனை அவன் தன் விடல் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயமும், ஒரு மன்னன் ஒரு நாட்டை ஆள்கின்றான் என்றால் அந்த நாட்டினுடைய நிறை குறைகளை கண்டறிந்து அதற்கேற்ப அவன் குடி செய்யாவிட்டால் அந்த நாடும் கெடும் வீடும் கெடும் சொன்ன அவருடைய ஒவ்வொரு வாசகமும் நம்ம வாழ்க்கைய எதுக்கு பணம் காசு இதுலயே வாழ்ந்துடலாமே
அப்படிங்கிற ஒரு ஒரு உறுதியை நமக்கு தரும். அவர் ஒரு ஏழை நெசவாளர். அந்த ஏழை நெசவாளர் அவர் சொல்லலாம் வந்து அரியணைக்கு வருமா அப்படிங்கிறது அங்க வார்த்தை. ஏழை சொல் அம்பலத்துக்கு வராதுன்னு சொல்வார்கள் இல்லையா, அது போல ஒரு ஏழை சொல் வந்து இந்த எப்படி ஏத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்திருக்கு. ஆனா அப்பயும் பேரண்ட்ஸ் அந்த அம்மா தான் அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷனா இருந்து அவரை வந்து வழிநடத்திருக்காங்க. அவர் 1330 திருக்குறளை எழுதி ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு கொடுத்திருக்காரு. அதெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு மனித இனமே இல்லையா, அதுதான் உண்மை. நீங்க நீங்க அது உங்களுக்கும் தெரியும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த வகையில அவரை நம்ம சொல்றோம். ஸோ இவங்க எல்லாருமே நம்மளை கடந்து போனவர்கள் தான். ஆனால் இன்றளவும் நாம் நெஞ்சில் நினைத்திருக்கிறார்கள் என்றால் அது எல்லாம் பெற்றோர்களுடைய அந்த அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்காக இருந்த அந்த கோமாளித்தனமும் ஏமாளித்தனமும் அப்படிங்கிறது அதை நீங்க சைத்த கோமாளி ஏமாளின்னு எடுத்துக்கூடாது. அவர்கள் அவர்களுக்காக செய்த செயல்கள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி அவர்களை மேல கொண்டு வந்த அந்த ஒரு நிகழ்வுனாலதான் இன்னைக்கு வரலாறுல இடம் பிடிச்சிருக்காங்க. அது நம்ம எத்தனை காலத்திலும் அது நமக்கு பொருந்தும். அதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது. எதிர்கால பிள்ளைங்களுக்கும் இந்த நபர்கள்லாம் இன்னைக்கு வேல்யூஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பாஸ்ட்ல முடிஞ்சாலும் பிரசன்ட்ல இருக்காங்க, பிரசன்ட்ல இருந்தாலும் ஃபியூச்சர் இன்னும் எத்தனை காலங்கள் இதை கடந்துதான் நம்ம போக போறோம் அப்படிங்கிறதுக்கு இவர்கள்லாம் உதாரணமானவர்கள். எஸ், இப்ப நீங்க சொல்லலாம். அடுத்து போங்க சார். எஸ், இப்போது சொல்லுங்கள் அப்படிங்கறத என்னுடைய கொஸ்டின். லிங்கன் ஏமாலியா, எடிசன் முட்டாளா, கலாம் பைத்தியமா, திருவள்ளுவர் ஏமாலியா? உண்மையான ஏமாளி யார் அப்படின்னு சொன்னா முயற்சி செய்யாதவனும் பிறரை பற்றி குறை சொல்பவனும் கனவை காணாதவனும். ஏன்னா கனவை காணுங்கள் அப்படின்னு நமக்கு ஆர்டர் இட்டவர் வந்து நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம். அந்த கனவு வந்து உங்களை கனவு என்பது தூக்கத்தில் வருவதல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வது எதுவோ அதுதான் கனவுன்றாரு. அது உண்மையான நிசப்தமும் ஐயா. உங்களுக்கும் தெரியும், நான் இன்னைக்கு 3:10க்குலாம் எழுந்திருக்கேன். நான் கரெக்டா நான் வந்து எப்பயுமே 4:30க்கு தான் எழுந்திருப்பேன். நான் நினைச்சு பாக்குறேன் இந்த ஒரு விஷயம் நிஜமாலுமா அப்படின்னு பார்த்தா இது நிறைய நாட்கள் நடந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி முக்கியமான தருணங்கள்ல கல்லூரியில ஏதாவது நிகழ்ச்சி நடந்தா கூட நான் வந்து எனக்கு அது தூக்கமே வராது. அப்ப இதுதான் அதுக்கான ஒரு விஷயம். அதாவது அவர் ஒரு எக்ஸ்பிரிமெண்டேஷன். அந்த எக்ஸ்பிரிமெண்ட் அவர் பண்ணதுனாலதான் அது உலகத்துக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. தூங்க விடாமல் உங்களை எது உருவாக்குறது அதுதான் கனவு என்று. இது சாதாரண வார்த்தை கிடையாது, இதெல்லாம் கிடைக்காது, அவ்வளவுதான். இதுதான் ஐயா நான் சொல்ல வந்தது. இப்படி லிங்கன் ஏமாலியா, முட்டாளா, கலாம் வந்து பைத்தியமா, இப்படி உலகம் வந்து தவறாக புரிந்திருந்தால் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பெற்றோர்களுடைய கைடன்ஸ் தான் இந்த வழியை நம்மளை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுதான். ஐயா போங்க, அடுத்து போங்க. எஸ், இது ஒரு திருக்குறள் தான். இதுவும் நமக்கு வந்து இந்த திருக்குறள் வந்து நமக்கு அதான் சொல்லுது. ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி கிடைக்காத சொல் அப்படின்னு. உரிய காலத்தில் இடத்தையும் ஆராய்ந்து செயல்பட்டால் உலகமே கூட கைக்குள் வந்துவிடும் அப்படிங்கிறதுக்கு வள்ளுவனுடைய இந்த வாக்கு. எதை செய்தாலும் நம்ம வந்து ஒரு இதோட செய்தோம் அப்படின்னு சொன்னா, காலம் கருதி செய்தால் அப்படின்னா உலகமே நம் கைக்குள்ள வந்துடும் அப்படின்னு ஒரு அழகா நமக்கு புரிய வச்சிருக்காரு. ஏன் இதெல்லாம் இந்த குரல்ல நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன்னா, எந்த இடத்துல நம்ம ஏமாறுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல நம்ம சில விஷயங்களை கைவிட்டுறோம், லூஸ் பண்ணிடுறோம். அப்ப எல்லாத்தையும் அதை நம்ம மெயின்டைன் பண்ணாம நான் இதை இழந்துட்டேன், அதை இழந்துட்டேன், நான் ஏமாளி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு சில குரல் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கு. அதனாலதான் காலம் கருதி, காலத்துக்கு ஏற்றபடி நீ செயல்பட்டால் இந்த உலகமே உன் கைக்குள் வரும்னு அவர் சொன்ன அந்த குரல் இன்னைக்கு நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கட்டும்னு சொல்லிதான் இந்த குரலை நாங்க. இப்ப இந்த உளவியல் ரீதியா நாம எப்படி வந்து ஏமாற்றப்படுறோம் அப்படின்னு, உளவியல் ரீதியா நம்மளுடைய மனநிலையினுடைய மாற்றம் எப்படி நம்மள வந்து ஏமாளிட்டு கோமாளி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உள்ளாக்கு அப்படின்னு சொன்னா, இந்த உளவியல் நமக்கு சொல்லக்கூடியது, யாருக்கிட்டெல்லாம் ஈகோ இருக்கோ அவர்கள் வந்து ஒரு ஏமாளியாக்கப்படுகிறார்கள். யார்கிட்ட அதிகமான கவர்ச்சி
ஒரு பொருளை பார்த்து எல்லாருக்கும் கவர்ச்சி வேணும்தான். ஆனா அது ரொம்ப ஓவரா போனா அதனாலயும் நம்ம வந்து அழிவுக்கு உள்ளாக்கப்பட்டு சில ஏமாளித்தனத்தை நம்ம வந்து ஏமாளித்தனம் நமக்குள்ள ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அறம் இன்னைக்கு ஜெயிக்கும்ன்றாங்க. அறம் அது ஒவ்வொன்றும் நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஈகோ அப்படிங்கிறது அகந்தை. அதுல வந்து மகாபாரதத்துல துரியோதனன் வந்து மிகப்பெரிய வீரன். ஐயா நான் வந்து ராமாயணம் மகாபாரதம் எதுவுமே எனக்கு இன்ன வரைக்கும் அந்த புத்தகத்துல நான் படிச்சதே கிடையாது. மேக்ஸை தான் நான் படிச்சுட்டு உட்காந்துருப்பேன். எஜுகேஷனல் சைக்காலஜி இதுலதான் என்னுடைய லைன் என்னுடையது. ஆனா இப்போ உங்ககிட்ட நான் வந்த பிறகுதான் இதெல்லாம் மகாபாரதம் ராமாயணம் சிலப்பதிகாரம் இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் நம்ம இது வரைக்கும் எங்க இருந்தோம், இத்தனை வருஷம் நம்ம வந்து கோமாவுல இருந்தோமா அப்படின்னு கூட நான் என்னையே பார்த்து கேள்வி கேட்டுப்பேன். நீங்க எல்லாருமே வந்து அதுக்கெல்லாம் அத்துப்படி. நான் இந்த இடத்துல ஒரு வரியில சொல்லிட்டு போறேன், கேள்வி எல்லாம் என்ன கேட்டுறாதீங்க. மகாபாரதத்துல வந்து துரியோதன் வந்து மிகப்பெரிய வீரனா. அந்த வீரனை ரொம்ப நல்லவரும் கூட. ஆனா அவர்கிட்ட மிகப்பெரிய ஒரு விஷயம் இருந்தது. அவருடைய கேரக்டர் வைஸ்ல ஈகோ எப்பயுமே வந்து அந்த ஃபாதர் ஆஃப் சைக்காலஜிஸ்ட் நமக்கு சொல்றது வந்து என்ன, ஈகோ சூப்பர் ஈகோ, இந்த 3 விஷயத்துல நம்மளுடைய கேரக்டர் வந்து ஈகோ இருக்கக்கூடாது அப்படின்றதுதான். ஈகோ இருந்தா நம்ம வாழ்க்கையை அது வந்து புரட்டி போட்டுடும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, ஒரு ஏமாலியாவும் கோமாலியாவும் அப்படி நடிச்சு வாழ்க்கையை ஓட்டிடலாம். ஆனா நான் தான் எல்லாத்துலயும், நீ என்ன மிஞ்சவே முடியாது, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்களுக்குள்ளதான் அந்த ஈகோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஈகோ இருந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து மிகப்பெரிய பேரழிவுக்கு கொண்டு போயிடுது அப்படிங்கிறதுக்கு தான். அந்த மாதிரி பேரழிவு குடும்பத்தையே வீணாக்கிடும், நாட்டையும் வீணாக்கிடும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த இடத்துல அதை நான் மீன் பண்ணியிருக்கேன். அடுத்தது பியூட்டி. பியூட்டினா அழகு. இது வந்து கம்பராமாயணத்துல சீதையை தான் சொல்றாங்க. சீதையினாலே உங்களுக்கு அது பூமாதேவி கையெடுத்து கும்பிடக்கூடியவங்க இன்னைக்கு நம்ம வரலாறுனா நம்ம மனசுல ஒவ்வொரு அம்மாக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இதா இருக்கிறாங்க இல்லையா. அவங்க வந்து அவங்களே ஒரு அழகு, அவங்க இன்னொரு அழகை பார்த்து ஏமாந்த கதை தான் இந்த இடத்துல. ஒரு மான் வரும்போது மானை பார்த்து அவர்கள் வந்து அந்த மான் மீது இருந்த அந்த கவர்ச்சி அதன் பின்னாலே இவங்க போனாங்க. அப்படி போகும்போதுதான் அந்த மான்கிறது தான் ராவணன். அந்த மான் மீது பட்ட அந்த காதல் அந்த அழகு இவர்கள் அந்த மானை பின்தொடர்ந்தார்கள். பின்தொடரும் போது ராவணனால் ஈஸியாக கடத்தப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல அதை நான் மீன் பண்ணியிருக்கேன். அதனால அவர்கள் ஏமாற்றப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது அறம் அப்படின்னா எது ஜஸ்டிஃபை எதை சொல்லுது அப்படின்னா கண்ணகியோடைய ஒரு வீடியோவை நான் பார்த்தேன்யா. அதுல அவங்க கண்ணகியை நாம் போற்றுவோம், கண்ணகியை நாம் கொண்டாடுவோம். ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க மாதிரி எரிச்சதுக்காகவோ அதுக்கெல்லாம் கிடையாது. அவர்கள் சொல்றாங்க கண்ணகியினுடைய அந்த அன்பு பண்பு அந்த அறம் அதுதான் அந்த மதுரையை எரித்தது அப்படின்னு சொல்றதுக்கு தான் இதை சொல்றாங்க. அதாவது சிலப்பதிகாரத்துல இளங்கோடிகள் இப்படிதான் அதை எழுதியிருக்காராம். அதாவது கோவலனுடைய தீவினை மதுரையை எரிக்கவில்லை, கண்ணகியினுடைய அறம், அவருடைய பண்பு, அவருடைய பொறுமை, அவருடைய நிதானம். 12 வருடங்கள் கழித்து அவரு கண்ணகியை தேடி வரும்போது கூட கண்ணகி அவரை அழகாக ஏற்றுக்கொண்டாராம். நம்ம சாதாரண நம்மளுடைய வாழ்க்கை முறையில ஒரு ஆள் ஒரு நிமிஷம் போயிட்டு ஒரு நாள் போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தாலே எங்க போன, எப்படி வந்த, ஏன் இவ்வளவு லேட்டு, ஏன் போன் பண்ணல அப்படின்னு நம்ம கேள்வி மேல கேள்வி கேட்போம்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் 12 வருடங்கள் கழித்து கண்ணகியை தேடி கோவலன் வரும்போது கூட கோவலனை கண்ணகி அழகா ரிசீவ் பண்ணாங்களாம், எதுவுமே பேசாம. அதுக்கு அவர் நிறைய ஆச்சரியப்பட்டாராம். என்ன எதுவுமே கேட்க மாட்டேற, நீ சொல்ல மாட்டேன், ஏன் வந்து என்ன திட்ட, எதுவுமே கிடையாது. நான் ஒரு பெண்ணா என்னால என்ன செய்ய முடிந்தது, உன்னை மட்டுமே நினைத்து வாழதான் முடிந்தது. என்னால மறுமணம் செய்து கொள்ள முடிந்ததா, இல்லை உன்னை அந்த தீமையிலிருந்து அழித்து கொண்டு வர முடிந்ததா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கறாங்க. எதுவுமே முடியல. அதனால எனக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இப்பயாவது நீ வந்தீங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் ஏதாவது உனக்கு பணம் கொடுக்க வேண்டுமா, அவங்க ரொம்ப அன்பா பாசமா பண்பா தான் கேட்கிறாங்க. அந்த அன்பு தான், அந்த பண்பு தான், அந்த பொறுமை தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. கொதித்து எழாம ஏமாளித்தனமா போகாம மீண்டும் வந்துட்டியே அப்படின்னு சொன்ன அவங்களுடைய அந்த பொறுமையான விஷயம் தான்
அவங்களுடைய வாழ்க்கையில கண்ணகியை நாம் இன்றளவும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் ஐயா இந்த வாசகத்தை நான் வச்சிருக்கிறேன். Yes. அடுத்தது போங்க. அடுத்த ஸ்லைடு. எஸ், இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியல எனக்கு. இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது எதுவும் இருக்காது. மாஸ்லோவுடைய ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா, இன்னைக்கு மனிதன் வந்து தனக்கு இல்லாத பட்சத்துல பிறரை ஏமாற்றுறான், இல்லைன்னா பிறரிடம் ஏமாற்றப்படுகிறான். இதுதானே இதோட லாஜிக். அது பல முறை ஏமாந்தால் கோமாளி ஆகிடுறான். அப்படிதான் நம்ம இது கொண்டு போறோம், ஏமாளி டு கோமாளி. இந்த உளவியல் ரீதியா இந்த மாஸ்லோவுடைய ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் நமக்கு சொல்றது இதுதான். ஒவ்வொரு மனிதனும் இந்த முக்கோணத்துக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதுதான் அவனுடைய பேசிக் நீட்ஸ். இந்த சொல்லுவாங்களே, எட்டு எட்ட மனித வாழை பிரிச்சுக்கோ, நீ எந்த ஏட்டில் நீ இருக்க தெரிஞ்சுக்கோ, ரா 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 ராமையா அப்படின்னு சொல்லுவாருல்ல, ரஜினி ஒரு படத்துல பாட்டு பாடுவார் இல்லையா? அது போல மனிதனுடைய வாழ்க்கையை இப்படி சித்தரிச்சுட்டாங்க ஐயா. பகுதி பகுதியா, லேயர் லேயரா இருக்கு பாருங்க. ஒவ்வொரு லேயரையும் அவன் கடந்து வரும்போதுதான் தன்னிறைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவன் வந்து அடையும். அதுதான் அந்த மேல இருக்கிறது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்ன்றதுதான் நமக்கு சொல்லுது மனிதன் முழு நிறைவை அடைந்துட்டான். அவன் சொல்லுவாங்க இல்லையா, பிறந்தோம் வளர்ந்தோம் என்று இல்லாமல் எதை நீ சாதித்தாய், எதை நீ அடைந்தாய் அப்படிங்கிறதுக்கு உன்னுடைய மனம் எப்போது வந்து நிறைவு அடைகிறதோ அன்றுதான் நீ வந்து இந்த உலகத்தையே ஜெயித்து விட்டத அது அர்த்தம் என்பது. அது போல செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் எப்ப வருது? இப்ப நம்ம ஆப்ரஹாம் லிங்கம், ஏபிஜே அப்துல் கலாம், தாமஸ் ஆல்வா எடிசன், திருவள்ளுவர், இவர்களை பற்றி இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் எல்லாமே உதாரணமானவர்கள் ஐயா. இதுக்கு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், அவங்க எதை அடையணும்னு நினைச்சாங்களோ அதை முழுமையா அவங்க செஞ்சாங்க, முடிச்சாங்க, மேல வந்தாங்க, இன்னைக்கும் நம்ம மனசுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தானே. ஆரம்ப கட்டத்துல அவங்களுக்கு எதுவுமே இருந்திருக்காது. ஃபர்ஸ்ட் பேசிக் நீட்ஸ் என்ன இருந்திருக்கும்? பசின்றான், படுக்க இடம், உடுத்த உடை, இது மூணு தான் மனிதனுடைய வாழ்க்கையில தேவைப்படுது. அது இல்லாம கூட இருந்திருக்கும். அப்படி ஒவ்வொரு கட்டமா நம்ம வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்ன்றது இட் இஸ் நாட் ஈஸி. அது வந்து உடனே நம்ம அடைஞ்சிட முடியாது. இத்தனை கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சு இத்தனை லேயரை தாண்டி வரும்போதுதான் இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நம்ம வந்து மீட் பண்ண முடியும் இல்லையா? அதுதான் நமக்கு இது சொல்லுது. ஒவ்வொரு இது ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் நீட்ஸை நம்ம ஃபீல் பண்ணணும். அடுத்தது நம்ம செக்யூரிட்டியை பத்தி ஃபீல் பண்ணுவோம். அடுத்ததுதான் நமக்கு வந்து இந்த சொசைட்டில ஒரு அங்கீகாரம் நமக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் நமக்குள்ள சுயமரியாதைன்ற ஒரு விஷயமே வரும், செல்ஃப் எஸ்டீம். செல்ஃப் எஸ்டீம்லாம் உடனே வந்துடாது. இல்லாத ஒருத்தவன், வயிற்றுக்கே சோறு இல்லாத ஒருத்தவன்லாம் வந்து தன்மானத்தை பத்தியோ சுயமரியாதை பத்தியோ பேசுறதுக்கு தயங்குவான். சில பேர் பேசுறாங்கன்னா அது புரியாம பேசுவாங்க. ஆனா கண்டிப்பா செல்ஃப் எஸ்டீம் வந்து சில சில விஷயங்களை அவன் கடந்து வரும்போதுதான் எனக்கும் மரியாதை இருக்கு, எனக்கும் மானம் இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசுவான். அந்த அதுதான் அந்த செல்ஃப் எஸ்டீம். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வந்து உலகத்துல வருது. இந்த லாஜிக்கும் ஒவ்வொரு மனிதனும் புரிஞ்சுக்கணும் ஐயா. இதுதான் பிலாசபியே வாழ்க்கையில. நாம வந்து வயிற்றுக்கு உணவே இல்லைன்னா இன்னொரு பொண்ணை போய் லவ் பண்றது, அதுதான் சொல்லுவாங்க. ஏண்டா நமக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு உனக்கு இந்த லவ் எல்லாம் தேவையான நம்மளுடைய இளைஞர்களை பார்த்து இந்த உலகம் கேட்கறதும் குடும்பம் பார்த்து கேட்கறதும் இல்லையா? ஸோ நமக்கு எது தேவை? தங்குறதுக்கு வீடு இருக்கா, படுக்கிறதுக்கு வீடு இருக்கா, கட்டுறதுக்கு துணி இருக்கா, சாப்பிட்றதுக்கு உணவு இருக்கா, இது இருக்கணும். அதுக்கப்புறம் உனக்கு செக்யூரிட்டி இருக்கா, நீ வாழ்வதற்கான இந்த உலகத்துல உனக்கு என்ன செக்யூரிட்டி இருக்கு, அதுக்கான அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கறத நம்மளை பார்த்து கேட்கறாங்க. அப்புறம் நீங்க ஃபேமிலியில எந்த அளவுக்கு ஒரு லவபிள், நீ அக்செப்ட் பண்ணப்படுற பர்சனா இருக்கிற, நெய்பரால அக்செப்ட் பண்ணப்படுற பர்சனா இருக்கிற அப்படிங்கறதுலாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி உனக்குள்ள ஒரு செல்ஃப் எஸ்டீம் வளரணும், சுயமரியாதை இருக்கணும். அதுக்கப்புறம் தான் உன் வாழ்க்கையில வந்து இதெல்லாம் தாண்டி வரும்போதுதான் இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷனை நம்ம ரீச் பண்ண முடியும். இது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் இடனா இருக்கு. சில பேர் இதை புரிஞ்சுக்கிட்டு வாழறாங்க. அதனாலதான் அவங்க வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு கோபுரமா இன்னைக்கு நம்ம நெஞ்சில நின்றுட்டு இருக்காங்க இல்லையா? அதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். இதை சரியா புரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பா வந்து ஏமாளியாவும் கோமாளியும் வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் குறைக்கப்படுவார்கள், அவ்வளவுதான். அப்படிங்கிறதுக்கு தான் இதை நான் இந்த மீன் பண்ணேன். நெக்ஸ்ட் போங்க. இதுதான் ஐயா. இதுல இதான் சொல்றாங்க, பவர் இஸ் எ டெம்பரவரி பட் ஃபேர்னஸ் டிஃபைன்ஸ் யுவர் லெகசி. இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் வந்து பவர்ல இருக்காங்க இல்லையா?
அவங்களுடைய பொசிஷனை வச்சுக்கிட்டு நிறைய பேரை ஏமாத்துறாங்க, நிறைய பிரச்சனைகளை கொண்டு வராங்க, நிறைய பிரச்சனையை வந்து அடிதடிலா கொண்டு போறாங்க அப்படின்னு சொன்னா, எந்த பவருமே வாழ்க்கையில வந்து நிரந்தரம் கிடையாது. எல்லாமே டெம்பரவரி தான். அந்த பவரை வச்சுக்கிட்டு நீ யாரையும் துன்புறுத்தாத, துயரப்படுத்தாத அப்படிங்கிறது தான். அப்படி நீ பண்ணாம இருந்ததுன்னா, அது எதை உனக்கு டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொன்னா, உன்னுடைய நேர்மையை வந்து இந்த உலகத்துக்கு காமிக்குது. இந்த நேர்மையால வந்து நீ மரபுக்குள்ளாக்கப்படுற. அதான் டிஃபைன் யுவர் லெகசி அப்படின்னா, உன்னுடைய மரபு வந்து நீ பவரை வச்சுக்கிட்டு நீ இந்த ஒரு விஷயத்துக்குள்ள யாரையும் துன்புறுத்தாம இருந்தீங்கன்னா, உன்னுடைய எதிர்காலம், உன்னுடைய ஃபியூச்சர் வந்து அது என்ன பண்ணும்? சரியான ஒரு மரபை கொண்டு போய் சேர்க்கும். நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, ஒவ்வொரு ஆட்களும் இவரு லீடர், அவருடைய பிள்ளை அப்படின்னு சொன்னா, அது மரபு. பிகாஸ் அவங்க வந்து அந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி ஆஃப் லைஃப்பை வாழுறாங்க. அவங்க எடுத்துக்கிற ஒரு முயற்சி வந்து எல்லாருக்கும் ஒரு நன்மையை தரக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அது வந்து நம்மளுடைய மரபை கண்டிப்பா ஃபியூச்சர் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும். அதனால எந்த ஒரு பவரும் எனக்கு இருக்குன்றத வச்சு, பவரை வச்சு நம்ம யாரையும் துன்புறுத்தல் கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பிக்சரை நான் போட்டிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, இவர் நாகேஷ் உங்களுக்கு தெரியாது இல்ல, அவர் வந்து ஒரு நடிகர், அவர் வந்து ஒரு ஹியூமரஸ் ஆக்டர். அவர் வந்து என்ன சொல்றாரு, சிரிக்கிறாரு இல்லையா? இந்த சிரிப்பு வந்து பல உண்மைகளை நமக்கு சொல்லுது. இந்த சிரிப்புல தான் நமக்கு எல்லாம், அதாவது உண்மை சொல்றவனும் சிரிக்கிறான், பொய் சொல்றவனும் சிரிக்கிறான், அன்பை வெளிப்படுத்துறவனும் சிரிக்கிறான், அதாவது தீமை செய்யறவனும் இது பண்றான், அடுத்தவர்களுக்கு கழுத்தை அறுக்கிறவனும் சிரிக்கிறான். அப்ப இந்த சிரிப்பு தான் ஒவ்வொரு உண்மையும் நமக்கு காட்டுது அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு புரிய வைக்கிறாரு. இந்த ரீல்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதனாலதான் அந்த சிரிப்பு மூலம் நம்ம வந்து சிரிப்பை கண்டு ஏமாத்திடுறோம். ஆனா ஒவ்வொரு சிரிப்புக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத அவர் நமக்கு புரிய வைக்கிறாரு. அடுத்து பங்கையா. எஸ். இன்னைக்கு வந்து நம்ம பிரசன்ட் சுச்சுவேஷன்ல நம்ம எந்த அளவுக்கு ஏமாற்றப்படுறோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஃபேக் லவ் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாத்துல நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்களும் அதை எல்லாரும் கைக்குள்ள வச்சிருக்கீங்க. ஏன்னா செல்போனுங்கிறது இன்னைக்கு உலகத்தையே நமக்கு வந்து கொண்டு வந்து நம்ம கையில காமிக்குது. ஒவ்வொரு விஷயமும் அதே எங்க சார் கூட சொல்லுவாரு, ஓஷன் ஆஃப் த மேட்டர் ஹேவிங் த ஹேண்ட் அப்படிங்கிறது தான். ஏன்னா பிகாஸ் நம்ம எல்லாருமே இன்னைக்கு நமக்கு என்ன இருக்குன்றதுலாம் முக்கியம் கிடையாது. எல்லாரும் வந்து ஒரு ஸ்மார்ட் போன் வந்து ஆண்ட்ராய்டு வச்சிருப்போம். அந்த போன் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்குள்ள அவ்வளோ வேர்ல்ட் ஆஃப் இதையும் அதுக்குள்ள மேட்டரும் அதுக்குள்ளதான் இருக்குது. நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அதை நம்ம எவ்வளவு தூரம் பாக்குறோங்கிறது தான் மனிதனுக்கு இந்த உலகம் சொல்லி கொடுக்குது இல்லையா? இந்த பிரசன்ட் சுச்சுவேஷன்ல நம்ம எவ்வளவு தூரம் வந்து ஏமாற்றப்படுறோம் அப்படிங்கிறது தான். நிறைய ஃப்ராட் வந்து இந்த இதுல நடந்துகிட்டு இருக்கு. நிறைய ஃபேக் நியூஸ், நிறைய ஆன்லைன் ஸ்கேம், லவ் ஃப்ராட்த்தனம் அப்படிலாம் நிறைய இருக்குது. அது ஒவ்வொன்றா சொல்லணும்னாலே அதுவே ஒரு பெரிய டைம் நமக்கு தேவைப்படும். ஸோ அப்ப இதை நான் அப்படியே சிம்பிளா அப்படியே சொல்லிக்கிறேன். இவ்வளவு விஷயம் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இருக்கு. நாம அதை எந்த அளவுக்கு வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்னைக்கு ஒரு கேர்ள்ஸா இருக்கட்டும், பாய்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு தெரியாத எதுவும் கிடையாது. நம்ம வந்து எவ்வளவு தூரம் வந்து ஒரு 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 அதாவது யூத் ஸ்டேஜ்ல எவ்வளவு ஒரு பயந்தத்தனத்தோட நம்ம பேரண்ட்ஸோடைய வார்த்தைகளோட நம்ம இருப்போம். இன்னைக்கு எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆண்ட்ராய்டு போனை பிள்ளைங்க கையில வாங்கி கொடுத்துட்டோம். குழந்தைங்க இன்னைக்கு அவங்களுக்கு தேவையானக்குள்ள அவர்களே பேசிக்கிறாங்க, பழகுறாங்க. அது கரெக்டா இருந்தா பரவாயில்ல. அது தப்பான ஒரு விஷயம் எல்லாம் கொண்டு போய் விடுது. இன்னைக்கு நம்ம அதை எல்லாமே பிராக்டிக்கலா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல நம்ம எவ்வளவு தூரம் சரியான முறையில போகணும் அப்படிங்கிறத நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து உருவாக்கணும் அப்படிங்கிறதும், நாம எவ்வளவு தூரம் அதுல அவேர்னஸா இருக்கணும். செல்ஃப் அவேர்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால நான் ஏமாந்துட்டேன் நான் அப்படின்னு நான் என்ன சொன்னேன், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி யாருடைய இதுலயே நானே சொன்னேன், 2 ஆப் ஓபன் பண்ணிருக்கேன். அது எனக்கு பைசா பிடிச்சிட்டே வந்திருக்காங்க ஒரு 6 மாசமா. 300 ரூபாய். இன்னொரு ஆப் வந்து 290 ரூபாய். ஸோ அப்ப 6 மாசமா நானே வந்து என்னுடைய அமௌண்ட் எவ்வளவு ரெடியூஸ் ஆகுதுன்னே தெரியாம பாருங்க. அப்ப இவ்வளவு படிச்சிருந்து என்ன பண்ணியும் அதை வந்து அப்ப என்னுடைய ஏதோ ஒரு ஸ்பீடுல அதெல்லாம் நான் மறந்துருக்கேன். அப்புறமா நான் பார்க்கும்போது இது போல இது ஒரு சின்ன அமௌண்ட் தான், ஒரு 3000 ரூபாய் அளவுக்கு தான் நான் ஏமாந்துருக்கேன். இது போல வந்து வாழ்க்கையில நம்ம எவ்வளவு தூரம் மொத்த பெரிய அமௌண்ட் எல்லாம் நம்ம இதுல இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வழிங்க. இன்னைக்கு காலேஜ், டியூஷன் சென்டர், காம்படிஷன் அப்படின்னு அதையும் மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. இன்னைக்கு ஒரு காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணணும்னா எவ்வளோ டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணும், எவ்வளவு டொனேஷன் பே பண்ணணும், அநியாயத்துக்கு வாங்குறாங்க. டியூஷன் சென்டர் அப்படின்றாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2800 ரூபாய், பிசிக்ஸ் 2800 ரூபாய், கெமிஸ்ட்ரி 2800 ரூபாய்,
ஒரு பையன் வந்து பயோமேக்ஸ் எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா 3 சப்ஜெக்டையும் ஒரு பயோ டெக்னாலஜி முடிச்ச ஒரு டீச்சர், இன்ஜினியர் டீச்சர் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டுமே நம்ம வந்து 5600 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கு இங்க கடலூர்ல. இதே சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா இதை விட அதிகமா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இன்னைக்கு டியூஷன் சென்டர்களும் காலேஜ் பிரைவேட் இன்ஸ்டியூஷனும் பசங்க கிட்ட கலெக்ட் பண்ற அமௌண்ட் எக்கச்சக்கமா இருக்கு. பெற்றவங்க படிச்சவங்க கேள்வி கேட்கறாங்க, கேட்டாலும் அதுக்கு வந்து நோ யூஸ். படிக்காத பேரண்ட்ஸ் ஏதோ நம்ம பையன் வந்து படிக்க போறான் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு பணமோ கஷ்டப்பட்டு அவங்க என்ன பண்றாங்க, பணத்தை கொண்டு வந்து கட்ட தான் செய்யறாங்க. ஸோ அப்படி இன்னைக்கு காம்படிஷன் வேர்ல்டா போயிடுச்சு. ஏதோ பசங்க படிச்சு ஆகணும், நாலேஜை வைடர் ஆக்கிக்கணும். கண்டிப்பா நம்ம ஏதோ ஒரு இடத்துல அவன் எவ்வளவு படிக்கிறான், எவ்வளவு மார்க் எடுக்கிறான், எவ்வளவு தூரம் மேல வரான்றதுலாம் மேட்டரே கிடையாது. ஆனா அவங்களுடைய புரோட்டோகால் என்ன, பணத்தை பே பண்ணணும், கஷ்டப்பட்டாவது கடன் வாங்கியாவது நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான். ஸோ அதை பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு நிறைய பிரைவேட் இன்ஸ்டியூஷன் சரி, டியூஷன் சென்டரும் சரி இன்னைக்கு வந்து பணத்தை கலெக்ட் பண்ணுது. ஒரு பையனை 11th சேர்க்கணும், இப்போ என் பையனை 11th சேர்க்கணும் போய் கேட்டா பாண்டிச்சேரிலாம் 4.5 லட்சம் ஒரு வருஷத்துக்கு 11th +2க்கு 4.5 லட்சம். அப்ப நீ படிச்சு முடிச்சு வரதுக்கு 10 லட்சம் இங்கேயே பே பண்ணிடு. நம்மளாம் ஹையர் எஜுகேஷன்ல ஒரு கோர்ஸ் வாங்குறதுக்கு தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு காலகட்டத்துல நீங்க 10 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பையன் வந்து டாக்டரா வருவான் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா அவன் வரலாம், வராம போகலாம். அப்ப பேரண்ட்ஸ் அந்த இடத்துல என்ன பண்றாங்க, ஏமாளியா தான் ஆக்கப்படுறாங்க. இதுல இந்த வகையில என் பொண்ணுக்காக நான் வேலைமான்ல சென்னையில போய் இது மாதிரி நான் ஒரு 4 லட்சம் நான் கட்டி, அந்த பொண்ணு இப்ப பிடிஎஸ் தான் படிக்கிறேன், எம்பிபிஎஸ் படிக்கல, மார்க் எடுக்கல. ஸோ அப்ப நான் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன், ஏமாந்துருக்கேன்னு சொல்லலாம். ஏமாற்றத்திலேயே கொஞ்சமா ஏமாந்துருக்கேன். ஏன்னா நான் இப்ப அந்த பொண்ணு பிடிஎஸ் முடிக்கிறா, அதுதான் டாக்டர் ஆகல. அது என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இதுதான். அப்ப இது மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இதை நான் இவ்வளவு மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகே ஐயா, அடுத்த போங்க. எஸ், இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, இதுதான் என் மேட்ரு. நான் வந்து எல்லாமே நம்ம வந்து கடந்து போகணும், அதை ஒரு பெரிய விஷயமா பெருசா நான் ஏமாந்துட்டேன், பெருசா நான் வந்து கோமாளி ஆயிட்டேன் அப்படின்னா சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. கொஞ்சம் வாழ்க்கையை கொஞ்சம் இப்படி எடுத்துக்கோங்க, போனால் போகட்டும் போடா அப்படிங்கிற மாதிரி நீங்க கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பாட்டை நான் முன்ன வச்சிருக்கேன். இந்த பாட்டை நான் பாடட்டுங்களா? கடைசி இந்த இதை தான் நான் முடிக்கிறேன். போனால் போகட்டும் போடா அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள். எஸ், இப்படி இது வந்து ஒரு எஸ், இது ஒரு பெரிய நம்மளுடைய ஓகே ஓகே எஸ் ஓகே. இதுல ஒரு 4 லைன் பாடிடலாம். அதாவது, வந்தது தெரியும் போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாதா, வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது, வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும், போனால் போகட்டும் அவ்வளவுதான் ஐயா. இது ஏதோ ஒரு மாதிரி முடிச்சிட்டேன், பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஒவ்வொரு லைனும் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு இது இருக்கு. இரவல் தந்தவன் கேட்கிறான், அது இல்லை என்றால் அவன் விடுவானா, உறவை சொல்லி அழுவதனால் உயிரை மீண்டும் தருவானா அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு தத்துவ வரிகள் இது. இதை நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் நீங்க எல்லாரும் ரெஃபர் பண்ணி பார்த்துக்குங்க. இது கண்ணதாசனுடைய வரிகள் இது. அவர் நம்ம வாழ்க்கைக்கு அவ்வளவு பெரிய விஷயமா நமக்கு கொடுத்திருக்காரு. ஸோ இதுதான் ஐயா வாழ்க்கையில நம்ம ஒன்றும் பெருசா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லைஃப்ங்கிறது, இந்த லைஃப் அத எண்ட் ஆஃப் த லைஃப் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் மிஞ்சி போனா ஒரு மனிதனுக்கு 100 தாண்டிட்டாலே கின்னஸ் ரெக்கார்டு இல்லையா, 102 கின்னஸ் ரெக்கார்ட்லயே போட்டுறாங்க. 100 வயது வரைக்கும் வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலே போதும். அதுவே இப்போதைக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல அது கிடைக்கல. நிறைய பேர் வந்து நம்ம இடையிலேயே நம்ம வந்து இழக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ரொம்ப வந்து வாழ்க்கையை போட்டு ரொம்ப கசக்கிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இருக்கிற வாழ்க்கை என்ன இருக்கோ அதை நிம்மதியா வாழணும்.
எதையும் நம்ம ஏமாந்துட்டோம், ரொம்ப இது பண்ணிட்டோம் அப்படின்னா கிடையாது. எல்லாரும் முன்னாடி விட்டு கொடுத்து போறது தப்பே கிடையாது. அவர்கள் முன்னாடி நம்ம சிரிச்சு வாழ்ந்து சில விஷயங்களை மழுப்பலா எடுத்துக்கிறது தப்பு கிடையாது ஐயா. இப்படி வாழ்ந்தா நம்ம வாழ்க்கையும் கொஞ்சம் பெருசா இருக்கும், மற்றவங்களுக்கும் அது பெருசா இருக்கும்னு சொல்லி ஏதோ உங்க முன்னாடி பேசுவதற்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. தப்பா இருந்தாலும் மன்னிப்பு சொல்லுங்க, ரைட்டா இருந்தா ஏத்துக்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்ஃபர்மேஷன். நன்றி நன்றி மேடம். சார் பிரசன்டேஷன் ஸ்டார்ட் நன்றி. மிக சிறப்பான ஒரு உரையை தந்த மஞ்சுளா மேடத்துக்கு நன்றி தெரிவித்து, டைம் இஸ் ப்ரிசியஸ், உயிர் போன்றது. கடந்த காலத்தை வாங்குவதற்கான ஒரு பணக்காரன் உலகத்தில் பிறந்ததில்லை, பிறக்கப் போவதில்லை, அது ஒருபோதும் நடக்கப் போவதில்லை. 26 பேருடைய நேரம் கருதி நேரடியாக பின்னோட்டத்துக்கு செல்றோம். பின்னோட்டமும் சுருக்கமாக தரும்படி கேட்டுக்கிறேன். நன்றி. முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க, பின்னோட்டத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். மஞ்சுளா மேம், எக்ஸலன்ட் பிரசன்டேஷன். ரொம்ப அழகா நிறைய எங்கெல்லாம் நம்ம ஏமாந்தோங்கிறத பட்டியலிட்டு சொல்லிட்டீங்க. பெற்றோர்கள்ல இருந்து லவ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், எங்கெங்கெல்லாம் அது பத்தாதுன்னு இதிகாசத்தையும் தொட்டுட்டீங்க. ராமாயணம், மகாபாரதம். அதுல ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அந்த மானா வந்தது ராவணன் கிடையாது, ராவணனுடைய மாமா மாரீசன். அது ஜஸ்ட் உங்களோட இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன். ஆனா நீங்க சொன்ன கான்செப்ட் கரெக்ட் தான். சீத்தை அழகான சீத்தையே ஒரு அழகுல மயங்கி ஏமாந்ததுன்னு அந்த வரிகள் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். எல்லா இடத்துலயும் நம்ம ஏமாறுறதுக்கு சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா நம்ம ஏமாறாம எப்படி இருந்துக்கணும் அப்படிங்கிறது லாஸ்டா அந்த கீ மெசேஜ் போனால் போகட்டும். அந்த பாட்டு நீங்க பாடினது, அந்த பாடலை எடுத்துட்டு வந்தது எல்லாமே வெரி நைஸ். இப்படி நம்ம லைஃப் எடுத்துக்கிட்டா ரொம்ப ஈஸியா போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் மேம். வெரி நைஸ். நன்றி நன்றி மஞ்சுளா மேம். அடுத்து ரமேஷ் சார், உங்களோட பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். அருமையான ஒரு செஷன். மேடம் மஞ்சுளா மேடம் நல்ல ஒரு கான்செப்டோட சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏமாடி கோமாடிக்கான அவ்வளோ டிஃபரன்ஸ், அவ்வளோ எடுத்துக்காட்டுகள். அப்ரஹாம் லிங்கன் இருந்து அப்துல் கலாம்லேருந்து நிறைய எடுத்துக்காட்டுகள், நிறைய புரிதல். நல்லா இந்த தலைப்பை உள்வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அருமையான ஒரு ப்ரெசன்டேஷனாக இருந்தது. தேங்க்யூ. அவங்களுக்கு ஒரு ஸ்லைடு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஒரு நன்றி. தேங்க்யூ மேடம். நல்ல ப்ரெசன்டேஷன். நன்றி நன்றி ரமேஷ் சார். அடுத்து ஜெகநாத் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை. நன்றி அருணகிரி சார். டாக்டர் மஞ்சுளா அவர்களுடைய ப்ரெசன்டேஷன் அவங்க ரொம்ப ஹம்பிளா நல்லா இருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நல்லா தான் பண்ணீங்க மேடம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. எவ்வளவு சிறப்பா பேசுவீங்க. அதாவது உங்களோட நீங்க என்ன சொல்லணும்னு நினைச்சீங்களோ அதை சொல்லிட்டீங்க. அதாவது ஆப்ரஹாம் லிங்கன்ல இருந்து எல்லாரும் தோல்வி அடைஞ்சவர்கள் யாரும் தோல்வியிலே இல்லை. அதுக்கப்புறமா அவங்க ஏமாளியாக இல்லாம முன்னேறி வந்தாங்கன்றது ஒரு பாடமா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தீங்க. அடுத்தது நீங்க உங்களோட பெண்ணு ஏதோ பிடிஎஸ் தான் கிடைச்சதுன்னு அந்த மாதிரி எல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. அவங்க ட்ரை பண்றாங்க, அது கிடைக்கிறத அப்புறமா நம்ம எதுல கிடைக்குதோ அதுல போயிடும். அது நீங்களே கடைசியில போனால் போகட்டும் போடான்னு சொன்னீங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க எது கிடைச்சதோ அதுல அவங்க சிறப்பா வளரணும்னு வாழ்த்துக்கிறேன். பல் மருத்துவம்ன்றது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு லெவல்ல இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே பல்லுல ப்ராப்ளம் வந்துகிட்டுதான் இருக்கும். அதனால அதுலயும் அவங்க சிறப்பா செயல்பட்டாங்கன்னா அவங்க அது நிறைய பேருக்கு உதவியாகவும் இருப்பாங்க. அவங்க பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, அவர்களால எத்தனையோ பேருக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். உங்களுடைய உரை சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி ஜெயநாத் சார். அடுத்து ரிச் நாராயணன் சார், உங்களோட பின்னோட்டத்தை தரலாம். வீரா சார். அன்புகளுமிய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். நமது சகோதரியர் அவர்களுக்கு சிறப்பான நன்றியும் வாழ்த்துக்களும். மிகப்பெரிய செய்திகள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ரஹாம் லிங்கன், தாமஸ் ஆல்வா எடிசன், ஏபிஜே மாதிரி. ஒரே ஒரு செய்திக்காக ஏபிஜே இதை மட்டும் சொல்லிடுறேன். ஏன் அது மாதிரிலாம் அமைஞ்சதுன்னா, அவரோட தந்தை ஒரு முறை அவங்க அம்மா தோசையா ஆப்பமானு தெரியல, மறந்துட்டாங்க. தோசையோ ஆப்பமோ ரொம்ப கருக வச்சு செஞ்சிருவாங்க. சப்பாத்தி சாப்பிட்டுட்டு சப்பாத்தின்னு சொன்னாங்க. சப்பாத்தியா அதை கருக வச்சு சாப்பிட்டா கூட அவங்க தந்தை அதை கமெண்ட்ஸ் கொடுக்காம இருந்துருவாரு. இவர் போய் டவுட்டா கேட்பாரு, அம்மா இவ்வளவு மோசமா செஞ்சிருக்கீங்க, நீங்க இதை கமெண்ட்ஸ் கொடுக்கலையேங்கிறப்ப அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாங்கப்பா, அப்படி நம்ம செய்யக்கூடாதுப்பா அப்படிங்கறதான் அவர் வாழ்க்கைக்கு மிக அதிக இடத்துல வந்தது.
ஒரு தடவை ஹெலிகாப்டரை வந்து கீழே இடிச்சப்ப அதைத்தான் அப்துல் கலாம் சொன்னாரு, அவனை வேலையை விட்டு நீக்குங்கன்னு சொல்லலை. தம்பி இதெல்லாம் இயற்கைப்பா. அவன் அழுகுறான், ஹெலிகாப்டரை ஓட்டுனவன் அழுகுறான், இவர் சொல்றாரு அவனுக்கு ஆறுதலா, இதெல்லாம் இயற்கையா நடக்குப்பா, கவலைப்படாதீங்கப்பான்னு இவர் பிரசிடெண்டா இருந்தப்ப. இல்லைன்னா அவனை ஒரே நாள்ல வேலையை காலி பண்ணியிருக்கலாம். அதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவமா வருது. அது மாதிரி ரொம்ப அருமையான செய்திகள்லாம் சொல்லியிருக்கீங்க. எண்ணி துணிக கருமுன்னு, அதே மாதிரி தெளிவும் தெரிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தருணும் சொல்றாங்க. எல்லாத்துலேயும் ஒரு தெளிவு இருக்கணுங்கிறத மிக சொன்னாங்க. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நம்ம கண்டுபிடிப்புகளுக்கு அது தேவையே, அதுதான் சொல்றோம். அதுதான் நீட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். அந்த இன்வென்ஷன் நல்லா இருந்தா நல்லது, அந்த நீடும் தேவையான நீடா இருந்தா அவ்வளவும் கண்டுபிடிச்சிருக்காது. அது மாதிரிதான் பல செய்திகளை சொன்னீங்க. உங்களுக்கு பின்னூட்டம் விடுறதுன்னா ஒரு நாள் கூட விட்டுட்டு இருக்கலாம். நன்றி கூறி பாருங்கள் அமுத ஊற்றை தாருங்கள் என்ற வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி வீரா சார். அடுத்து லோகநாத் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். காலை வணக்கம். இந்த பொதுவாளர் மேடம் அவர்கள் ரொம்ப நல்லா சொன்னாங்க. எல்லா விஷயமும் நல்ல கருத்துக்களை ரொம்ப நல்லா சொன்னாங்க. அவங்க ஃபீட்பேக் கொடுக்கும்போது கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்து பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப நல்ல தெளிவான தமிழ், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப சந்தோஷம். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள், தாயில்லாமல் நான் இல்லை. ரொம்ப நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி நன்றி லோகநாத் ஐயா. அடுத்து திரிபுர சுந்தரிமா. வணக்கம் ஐயா, நற்புலரி காலை வணக்கம். ரொம்ப அருமையா பேசினாங்க மேடம். தாய் தந்தையை உணர்ந்து அவங்க அதை பேசினது ரொம்ப நன்றிகள். தாய் எப்போதும் ஏமாந்துதான் இருந்து பிள்ளைங்களை ஒரு வழி நடத்துறாங்க. கோமாளியாவும் ஒரு நேரத்துல அவங்க இருக்கதான் செய்ய வேண்டும். ஆனா அந்த உணர்வுகள் அவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு அதை உண்டு பண்றது ரொம்ப அற்புதம். உதாரணமா கொடுத்தது ரொம்ப நன்றிகள். ரொம்ப பேச்சு அருமையா இருந்ததுமா, ரொம்ப ரசிக்கக்கூடியதா இருந்தது. ரொம்ப உணர்வுபூர்வமா உணர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு கிடைச்சது. ஆனா பல் டாக்டருங்கிறது ரொம்ப அற்புதமான ஒண்ணு. அந்த பல் இல்லாம நம்ம எந்த உணவுமே சாப்பிட முடியாது. டாக்டருக்கு பல் டாக்டர் தாம்மா ரொம்ப சிறந்தவங்க. நீங்க உங்க குழந்தைய நல்லபடியா அதை மேலும் மேலும் அதை உண்டு பண்ணி அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்கம்மா. ரொம்ப நன்றிகள் மேடம், நன்றிகள் நன்றிகள். நன்றி நன்றி மேம். அடுத்து சுனிதா மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். மஞ்சுளா மேடம் சூப்பரா இருந்துச்சு செஷனே. அழகா ஏமாளி கோமாளி கான்செப்டை பேரண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு லாஸ்ட்ல போனால் போகட்டும் போடான்ற பாட்டு முடிய ஒரு அலசி நிறைய கருத்துக்களை தொகுத்து எங்களுக்காக வழங்கினீங்க. குறிப்பா பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனோட வழங்கினது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. நன்றி நன்றி சுனிதா மேம். அடுத்து ஈலர் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். மஞ்சுளா மேடம் சார் சொன்ன மாதிரி இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க அப்படிங்கும்போது உள்ள வந்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா சூப்பர் சூப்பர் பிரமாதமா இருந்தது. ஆனா சொல்லும் போது இந்த ஹாப்பினஸ் சொன்னாங்க பாருங்க. ஐயா அவன் சிரிக்கிறான், எதுக்கு சிரிக்கிறான்? நம்மளை ஏமாத்த சிரிக்கிறானா, அவன் ஏமாந்து போய் சிரிக்கிறானா? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். அந்த கிளாரிட்டி வந்து நமக்கு ஒண்ணும் புரியாது. அது மாதிரி இல்லாம நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் அந்த கிளாரிட்டியை எப்படி எடுத்துக்கணும், எப்படி பார்க்கணும், எப்படி உள்வாங்கணும், எப்படி நடந்துக்கணுங்கிறதும். அதை தவிர ரெண்டாவது ஆப்ஷன் வந்து இந்த பாட்டுக்கு போனால் போகட்டும் பாடாலே இந்த ஜெனரலா சொல்லுவோம், சோ வாட் நெக்ஸ்ட், அதனால என்ன அப்புறம் என்ன, அவ்வளவுதான். அதனால அதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஆனா அடுத்த நெக்ஸ்ட் செயல்ல வந்து அதை சீரியஸா எடுத்துக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் மேடம், பிரமாதமா பண்ணீங்க. பிரசன்டேஷன் கொடுத்த ரமேஷ் சார் வந்து முயற்சி எடுத்தது, அவர் நன்றி சொல்றாரு பாருங்க. ஆஹா, என்ன பெரிய விஷயம். இவ்வளவு பெரிய இந்த பெருமை மிக்க மக்களோட டிராவல் ஆறது ரொம்ப சந்தோஷம். அருணகிரி சாருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஈலர் சார். அடுத்து தாமோதரன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம்.
இனிய காலை வணக்கம். மஞ்சுளா மேடம், இன்று அனைத்து தலைவர்களையும் கூறினீர்கள், அனைத்து அறிஞர்களையும் கூறினீர்கள். எல்லோரும் அவர்கள் பேக்ரவுண்டில் அம்மா தான் இருக்காங்க. அம்மா இல்லை என்றால் அந்த பிறப்பின் தத்துவமே இல்லை என்றுதான் அர்த்தம். சிறப்பாக அவருடைய தாய் அவருடைய மகன்களை பல ஏமாளியாக இல்லாமல் கோமாளியாகவும் இல்லாமல் தன் மகனை சிறப்பான வழியில் நடத்தி செல்வது ஒரு தாய் தான். தாய் இல்லாமல் யாரும் இல்லை. சிறப்பான ஒரு செக்ஷனை கொடுத்ததற்கு நன்றி மேடம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தாமோதரன் சார். அடுத்தது நாகவல்லி மேம், உங்களுடைய பேர் எடுத்தது. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மஞ்சுளா மேம் ரொம்ப அருமையா பேசுறீங்க. திருக்குறள் தாயிலிருந்து ஆரம்பிச்சு திருக்குறள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்களும் ராமாயணம் மகாபாரதம் இப்படி ஒண்ணா நீங்க எல்லாத்துலயுமே விட்டு வைக்கல. எல்லாமே ரொம்ப அற்புதமா பேசுறீங்க. எல்லா விஷயத்திலயும் ஏமாற்றப்பட்டவர்களும் ஏமாளியா கோமாளியா எப்படி இருக்கோங்கிறத பத்தியும் ரொம்ப அருமையா பேசுறீங்க. எக்ஸலன்ட் மேம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி மேம். அடுத்து நாராயணன் சார். வணக்கம் வணக்கம். முதல்ல வாய்ப்பு கிடைச்சது, அது மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி ரெண்டாவது வாய்ப்பு கொடுத்ததுக்கு. மஞ்சுளா மேடம், இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. அதாவது உங்களை ஃபீட்பேக்ல தான் பார்த்துருக்குறேன். இன்னைக்கு அந்த பயிற்சி எடுக்கும் போது உண்மையிலே மக்களுக்கு என்ன அன்றாட எப்படி இருக்கிறோம் ஒவ்வொரு கேரக்டர் அப்படின்னு அதை கொண்டு வந்தீங்க. உண்மை, அப்பா அம்மா தான் ஃபர்ஸ்ட் ஏமாளியா நம்ம பாக்குறோம். ஒருவேளை அதோட தொடர்ச்சி தான் நம்ம எல்லா இடத்துலயும் ஏமாளி கோமாளியா இருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டுல வளர்றதுனால அதோட எஃபெக்ட் சொல்லுவாங்கல்ல, சின்ன வயசுல நமக்கு என்ன தாக்கம் இருக்கோ அது கடைசி வரை இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு உதாரணம். மற்றபடி எல்லா ஒரு சொன்ன விஷயமும் கொஞ்சம் யோசிக்க வைக்க வேண்டியது. அந்த ஒரு பாட்டு உண்மையிலே மனிதன் அந்த பாட்டை மட்டும் கவனிச்சா போறோம், வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு கொண்டு வந்துடலாம். இந்த ஈகோ இதெல்லாம் இல்லாம இருந்தா மனிதன் நல்லா வாழலாம். அந்த வாய்ப்பு 100 வயசுன்னு சொன்னீங்க, அந்த 100 வயசை நல்லா அணிவிச்சு நம்ம வாழ்க்கையை நடத்தலாம்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. நன்றி நன்றி நாராயணன் சார். இன்று நம்முடைய கருத்தரங்கின் மைய ஒரு குறள் திருக்குறள் சொல்லும் அந்த மாபெரும் வழிகாட்டல், எண்ணி துணிக கருமம். நாம் பல நேரங்களில் சிந்திக்காமல் தொடங்குகிறோம். அதுவே ஏமாளி கோமாளி ஆகும் பாதை. Sometimes we don't think before we act. That is where mistakes begin. Think first, act next. That is the difference between failure and wisdom. இந்த ஏமாளி கோமாளி என்ற தலைப்பு வெறும் வேடிக்கை அல்ல, ஒரு எச்சரிக்கை. ஒரு முறை ஏமாந்தால் ஏமாளி, ஒவ்வொரு முறையும் ஏமாந்தால் அது வாழ்க்கையை கொல்லும் கொடி. முதலில் யார் ஏமாளி? பெற்றோர்கள். பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்று அம்மா சொன்னது உண்மை. அப்பா அம்மா தங்களுக்காக அல்ல பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொண்டு வாங்கி கொடுத்து வாழ்ந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு பிள்ளை ஹீரோ, ஆனால் உலகம் அவர்களை சில நேரங்களில் ஏமாளி என பார்க்கிறது. ஆனால் உண்மை என்ன? அந்த ஏமாளிகள் தான் வரலாறு படைக்கிறார்கள். ஆப்ரஹாம் லிங்கன் பல தோல்விகள், ஆனால் அம்மாவின் நம்பிக்கை அவரை அமெரிக்காவின் அதிபராக்கியது. தாமஸ் ஆல்வா எடிசன் பள்ளி மறுத்தது, அம்மா ஏற்றுக்கொண்டார். 1000 கண்டுபிடிப்புகள். அப்துல் கலாம் வறுமையில் பிறந்தவர், தாயின் ஊக்கம் நாட்டின் ஜனாதிபதி. திருவள்ளுவர் 1330 குறள்கள், வாழ்க்கையின் எல்லா தரப்புகளுக்கும் ஒளி. Parents whom the world calls fools are the roots of the world's greatest trees. உண்மையான கோமாளி யார்? கனவு காணாதவன், முயற்சி செய்யாதவன். Dream is not what you see in sleep. It is what keeps you awake. மனிதன் ஏமாறுவது உளவியல். நாளம் கருதி நடக்காமல் உடனடி ஆசைக்கு அடிமையாகும் போது. மகாபாரதத்தில் துரியோதனன் பெரிய வீரன், ஆனால் அகங்காரம் அழித்தது. ராமாயணத்தில் சீதையின் மானாசை ஏமாற்றத்தின் கதவு. கண்ணகி அன்பு, அறம், பொறுமை 12 ஆண்டுகள் கழித்து வந்த கோவலனை கேள்வி கேட்காமல் ஏற்றாள். ஆனால் அநியாயம் வந்தபோது அந்த நிதானமே மதுரையை எரித்த தீயாக மாறியது. இது எல்லாம் ஒரு சிகரம் காட்டுகிறது. மாஸ்லோவின் தேவை கட்டமைப்பு. உடல், பாதுகாப்பு, சமூகம், மதிப்பு, சுயநிறைவு. இந்த படிகளில் ஏறும்போதுதான் மனிதன் தன்னை வெல்கிறான். இன்றைய உலகில் ஏமாற்றங்கள், ஓடிபி மோசடி, ஆன்லைன் ஸ்கேம், லவ் ஃப்ராட். நாம் சிரிக்கிறோம், ஆனால் அந்த சிரிப்புக்குள் பாடம் இருக்கிறது. பவர் இஸ் டெம்பரரி, wisdom is permanent. Laugh at mistakes but learn from them. அதே தவறை
ஏமாளி ஆகாமல் இருப்பது முக்கியமில்லை, அதே தவறை மீண்டும் செய்யாமல் இருப்பதே வெற்றி. எண்ணிய செயல் அறிந்து நில், அப்போதுதான் வாழ்க்கை ஏமாளியிலிருந்து ஞானியாக மாறும். நன்றி மேடம். இன்கால் மெசேஜ் போகிறோம். வேற யாரும் பின்னோட்டம் இல்லைன்னா இன்கால் மெசேஜில் சண்முக சுந்தரி மேம், அனைவருக்கும் இனிய நட்புலரி காலை வணக்கம். சூப்பர் செஷன் சிஸ்டர் அபவுட் ஏமாளி டு கோமாளி வித் நைஸ் பிபிடி கோட்ஸ் சாங்ஸ் எக்ஸெட்ரா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். குமார் கேசவன் சார், லாட் ஆஃப் மெசேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆன் ஏமாளி டு கோமாளி. குட் ஸ்பீச். கங்க்ராட்ஸ் மேம். லட்சுமி நாராயணன் ஏ, ஏமாளி டு கோமாளி தலைப்பில் இன்று மிக அருமையான தகவல், திரட்டுக்கள் மற்றும் பிபிடி உதவியுடன் வெளிப்படுத்திய விதம் மிக மிக சிறப்பு. முனைவர் மஞ்சுளா அம்மையாருக்கு பாராட்டுகள் மற்றும் நல்வாழ்த்துக்கள். அன்புடன் லட்சுமி நாராயணன் கே ஏ. நாராயணன் கணபதி சார், லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டுடே செஷன். தன்மானம் சார், குட் மார்னிங் மேடம். வித்தியாசமான பார்வை, வினோதமான செய்திகள், விரக்தியை மறக்கும் பாடல்கள், விளக்கமான கருத்துக்கள், மொத்தத்தில் கூறியது ஏமாற்றத்தில் இருக்க பல வெற்றிக்கான உளவியல் மந்திரங்கள் கூறினீர்கள் மேடம். வாழ்க வளமுடன். தன்மானம். சிவசங்கரி மேம், எக்ஸலன்ட் செஷன் மேம், லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், கங்க்ராட்ஸ் மேம். உங்களுடைய ஏற்புரை தரலாம். எஸ், ஓகே சார். எஸ், ஓகே, தேங்க்யூ. நம்ம இந்த கடைசி கட்டத்தில் வந்துட்டோம். நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிறது அதான், ஒரே ஒரு விஷயம். நீங்கள் எந்த வகையில் இருக்க போகிறீர்கள்? நம்புங்கள், முயற்சி செய்யுங்கள். ஏமாளிகள் தான் உலகத்தை மாற்றுகிறார்கள், கோமாளிகள் தான் இந்த உலகத்தை சிரிக்க வைக்கிறார்கள். உங்க வரலாறு இன்னும் எழுதப்படவில்லை, அதை நீங்கள் எழுதுங்கள் என்று கூறி எனக்கு அதாவது பின்னூட்டம் அளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தப்பாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். போக போக நான் பழகி கொள்ளுவேன். எனக்கு இது எல்லாமே ஒரு புதிய மேடையாக தான் தெரிகிறது. ஸோ என்னையும் ஏற்று எனக்கும் நீங்கள் என்னோட பயணித்து எனக்கு எல்லாரும் அதுக்கான ஒரு பின்னோட்டத்தை அளித்த உங்கள் நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய தலை குனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்து அன்பு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஐயா. நன்றி. நன்றி மேம். எஸ் மேம், நன்றி. மிக சிறப்பான ஏற்புரை. இந்த இனிய நிகழ்வு உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையோட நிறைவு பெறுகிறது. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்தோடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. இவன் தொண்டைமண்டலம், ஆர்ப்பாக்கம், ரிச் வி அருணகிரி. அனைவருக்கும் நன்றி. மற்றும் ஒரு ஆளுமையுடன் நாளை சந்திப்போம். நன்றி.